யாரும் வரல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த ஆன்லைன் கிளாஸ்ல பங்கு பெறுகின்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலா இன்றைக்கு பாஸ்டர் பால்ராஜ் அவருடைய கிளாஸு, அவங்க தான் அந்த வகுப்பை நடத்தணும். அவருடைய மகளுக்கு டெலிவரி ஆகியிருக்கிறபடினால் அவர் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு. அது கொஞ்சம் அந்த டெலிவரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்ததுனால அவரால் கொஞ்சம் முடியல. அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. அநேகமா இப்போ நல்லா ஆயிட்டாங்க, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க. அதனால பாஸ்டர் அடுத்த கிளாஸ் நான் கலந்துக்கிறேன் பாஸ்டர், நீங்க பார்த்துக்குங்க அப்படின்னாரு. ஸோ அதனால தான் நான் அந்த கிளாஸை நான் எடுக்கிறேன். இன்னும் ஆனால் நமக்கு கிறிஸ்டாலஜியில் இன்னும் நிறைவு பெறல. இன்னைக்கு அதை நம்ம நிறைவு செய்திருவோம். சார்ல்ஸுக்கு நான் இந்த ஏஞ்சலாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் சார்ல்ஸ்கிட்ட நான் அனுப்பியிருக்கேன். அது கர்த்தருக்கு சித்தமானால் அந்த சப்ஜெக்ட் சார்ல்ஸ் உங்களுக்கு அனுப்பும் பொழுது அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு முடிந்தால் இந்த கிறிஸ்டாலஜி நிறைவு பெற்றுட்டா தொடர்ந்து உங்களோடு கூட நான் அதை பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கு அருமையான மகள் பிந்துட்ட நான் கேட்டேன், எதுல இருந்து நம்ம விட்டோம் அப்படின்னு. மகா அத சொன்னாங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்டாலஜில நம்ம கிட்டத்தட்ட முடிவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பாடமாக படிக்கிறோம். கடந்த முறை நம்ம படிக்கும் பொழுது அவரால் விட்டு சென்ற துணிகள் என்று சொல்லி பார்த்தோம். அந்த பிரேயர் ஷால் அது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அது மிக முக்கியமான ஒரு சாட்சியா இருக்கிறது என்று சொல்லி அந்த பிரேயர் ஷாலை காட்டி அதனுடைய ஆழமான அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இன்றைக்கு பெண்களினுடைய சாட்சி, மத்தேயு 28:7-9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது பெண்களின் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அந்த வசனத்தினுடைய முக்கிய பகுதியை நான் வாசிக்கிறேன். 8ஆம் வசனம். மத்தேயு 28:8 வசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கும்படி ஓடினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஸ்திரீகள், பெண்கள் கல்லறைக்கு கிறிஸ்துவின் சரீரத்தை பார்க்க வந்த அந்த பெண்கள் சாட்சி. ஏனென்றால் தேவதூதன் சொல்லுகிறான், நீங்கள் சிலுவையில் மரித்த இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று அவர்கள் தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு நீங்க போய் முன்ன சீஷர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பெண்கள் என்ன பண்றார்கள்? அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும், அது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல என்ன போட்டிருக்குன்னா, so they went out quickly from the tomb with fear and great joy. அதாவது பயத்தோடு அதோடு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்? அந்த பெண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை தேவதூதர்கள் மூலமாய் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பயம். தேவதூதர்களை பார்த்தது எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியம், பயத்தோடு கூடிய ஒரு பெரிய சந்தோஷமா. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும். ஆங்கிலத்துல அண்ட் கிரேட் ஜாய், ஃபியர் அண்ட் கிரேட் ஜாய், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. அதே இது NIV-ல போட்டிருக்குது, afraid yet filled with joy, filled with joy. சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட அவர்கள் என்ன செய்தார்கள்?
அந்த இடத்தை விட்டு போகிறார்கள். 9ஆம் வசனம், அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். கவனிங்க, சீஷர்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போங்க போய் நீங்க சொல்லுங்க செய்தின்னு சொன்னோன்னே பெண்கள் ஓடுறாங்க. எப்படி? அவர்கள் ஒரு பயத்தோடு, ஒரு அச்சத்தோடு, ஒரு பெரிய சந்தோஷத்தோடு, ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் போகிறார்கள். அப்போ அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? குறுக்கிட்டு அவர்களுக்கு தாம் உயிர்த்தெழுந்ததை வெளிப்படுத்தும்படி, காண்பிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்களுக்கு முன்னாக அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். உடனே அந்த பெண்கள் ஓடி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய பாதத்தை தழுவி பணிந்து கொண்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு கடந்த முறை பார்த்தோம். அந்த பிரேயர் ஷால், அந்த சீலை வந்து ஒரு முக்கியமான சாட்சி என்று பார்த்தோம். இப்பொழுது பெண்கள், கிறிஸ்துவை அறிந்த அந்த பெண்கள் சாட்சியாய் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவையும் கண்டார்கள். தேவதூதர்களால் அறிவிக்கப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, அவரு இங்க இல்ல, கல்லறை காலியா இருக்கு, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்துட்டார் என்ற செய்தியையும் அவர்கள் கேட்டு நேரிலே அவர்கள் ஓடி போய் சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற வழியிலே இயேசு அவர்களை சந்தித்து தாம் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். ஓகே, சரி. அடுத்தது 5வது காரியமாக, எம்மாவு செல்லும் பாதையில் 2 சீஷர்கள் சாட்சி. எம்மாவுங்கிற அந்த ஊருக்கு போகும் பொழுது அந்த 2 சீஷர்களோடு ஆண்டவர் வந்து அந்த சம்பாஷணையில், உரையாடலில் கலந்து கொள்ளுகிறார். அதை நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 15 முடிய வாசிப்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 13 15 முடிய இங்க நம்ம வாசிக்க கேட்போம். நீங்க கொஞ்சம் கவனிங்க. லூக்கா 24 வசனம் 13 15 முடிய. அவர்களை நோக்கி ஜனங்களை கலகத்துக்கு தூண்டிவிடுவனாக. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 15 முடிய. ஒரே நிமிஷம். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள், புறப்பட்டு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள், இயேசு மரித்தார், சிலுவையில மரித்தார், அதை பற்றி பேசிக்கொண்டு போகிறாங்க. அவர்கள் இந்த வர்த்தமானங்களை அவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். யாவையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் 2 அந்த சீஷர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். பாருங்க. அப்போ 5வது காரியமாய் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எம்மாவுக்கு போகின்ற, எம்மாவு என்ற ஊர், அந்த கிராமத்துக்கு போகின்ற வழியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 பேரும் சம்பாஷித்துட்டு போறாங்க. இப்படி எருசலேமில் இப்படி நடந்துச்சு, இப்படி சிலுவையில ஒரு மரிச்சாருன்னு சொல்லி சம்பாதிச்சுட்டு பேசிட்டே போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தாமே அவர்களோடு கூட போய் கலந்து கொண்டு அந்த சம்பாஷணையில் கலந்து கொண்டு பேசினதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் 15 வருஷம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு மறைக்கப்பட்டிருந்தது. சரியா? ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவர் போகிறார். போய் அங்க உட்கார்ந்து அப்பத்தை எடுத்து பிற்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது.
அப்பதான் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்கிறார்கள். அவர் மறைந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு எம்மாவு என்ற கிராமத்திற்கு போகக்கூடிய சீஷர்களோடு கூட சாதாரணமா அப்படியே உயிர் தெழுந்த பிறகு நடந்து போறாங்க. அவரை அந்த இடத்துல வசனத்துல அவ வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. அந்நியர் என்று அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன் பிரதித்திரமாக இந்நாட்களில் எருசலேமில் நடந்ததை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ. இயேசு கிறிஸ்துவ அந்நியரா பார்க்கலாம். பாருங்களேன், ஒரு பெண் மரியாள் அந்த தோட்டத்துல தோட்டக்காரன்னு பார்த்தா, இங்க இவன் அந்நியரா பார்க்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்பட்டார். கடைசியா அப்பத்தை எடுத்து பெட்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சரி, அப்போ எம்மாவு ஊருக்கு செல்லும் வழியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். அடுத்தது 6வது, இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். யோவான் 21ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, திபேரிய கடற்கரையில நிற்கிறார். அப்போ பேதுரு சொல்லிட்டு போறான், நான் மீன் பிடிக்க போறேன், யாரெல்லாம் வர்றாங்க சரின்ட்டு கொஞ்சம் பேர் போறாங்க. எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. அப்ப ஆண்டவர் கரையில நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, உங்க படகுக்கு வலது பக்கத்துல வலைய போடுங்க அப்படின்னாரு. அவங்க வலைய போட்டாங்க, மீன்கள் கிடைத்தது. சரியா? அப்போ உடனே யோவான் சொல்றான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்லி அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டான். அப்போ இயேசு கிறிஸ்து அங்க போய் சொல்லும் பொழுது அந்த கடற்கரையில பேசும் சொல்றது, புசிக்கிறதுக்கு பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவங்க ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்யறார், திரளா மீன்கள் பிடிக்கப்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். மீனை பிடிச்சிட்டு வரும் பொழுது ஆண்டவர் இங்க கரையில கறி நெருப்பு வச்சு மீனெல்லாம் பொறிச்சு அவங்களுக்கு கொடுக்கிறார். அவங்க நல்லா சாப்பிடுறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள் உயிர் தெழுந்த பிறகு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே, இவர்களிலும் நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆமா ஆண்டவரே, இல்ல நீ அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறார். நம்ம தமிழ் பைபிள்ல வித்தியாசம் இருக்கும். அப்ப அன்பா இருக்கிறாயான்னு கேட்டிருக்கு. அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லல, நான் உண்மை நேசிக்கிறேன்கிறான். அது கிரேக்க மொழியில பார்க்கும் பொழுது ஆண்டவர் அகாப்பேயோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அகாப்பேயோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். ஆனா இவன் பேதுரு சொல்லுகிற பதில் என்னன்னா, என்கிட்ட அன்பா இருக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதாவது அகாப்பேயோ என்கிற அன்பு, தெய்வீக அன்பு. பேதுரு சொல்றான் பீலியோங்கிற நட்புக்குரிய அன்பு. பீலியோ என்பது நட்புக்குரிய அன்பு. அப்ப ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவனோடு கூட அந்த கடற்கரையில சம்பாஷிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீ என்கிட்ட அன்பா இருக்காயான்னு சொல்லிட்டு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, அதுக்கு பிறகு ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 2 முறை அவன்கிட்ட கேட்கிறார், அகாப்பேயோ அந்த அன்பா இருக்கிறாயா. இந்த 2 முறையும் வேற சொல்றான் பீலியோ அப்படிங்கிறார், அன்பைத்தான் சொல்றான். கடைசியா 3ஆவது தடவை ஆண்டவர் கேட்கிறார், பரவாயில்ல சரி ரைட் ஓகே, கடைசியா அட்லீஸ்ட் அந்த பீலியோங்கிற அன்பு அதுக்கு ஆண்டவர் 3ஆவது முறை கேட்கிறார், பீலியோங்கிற அன்பு அதையாவது வச்சிருக்கேன். ஆமாண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிவீர், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் தெரியும் சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு கடற்கரைகளை சீஷர்களை போய் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்தது 7வது காரியம், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்று 1 கொரிந்தியர் 15:3-4 முடிய வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15:3-4 முடிய வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 3-4 முடிய. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர், நல்ல கவனிங்க, இங்க அழகா ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி
நமது பாவங்களுக்காக மரித்து. பாத்தீங்களா, இந்த அறிக்கை ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் முக்கியம், இயேசு கிறிஸ்துனுடைய அடக்கம் முக்கியம், இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் முக்கியம், இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது முக்கியம், இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவது முக்கியம். இதுதான் இன்னைக்கு நம்ம சுருக்கமாய் பார்க்க போகிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து என்ன பண்ணாரு? இல்ல வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து, ஒன்னாவது மரித்து, இரண்டாவது அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இந்த அறிக்கை விசுவாச பிரமாணத்துல எல்லாம் சொல்லுவாங்க, முக்கியமான ஒரு அறிக்கை. இயேசு கிறிஸ்து மரித்தார், மரித்ததோட அல்ல, அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அதான் ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். சரி, அதே 15ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானாராம். இயேசு கிறிஸ்து பாருங்க, உயிர்த்தெழுதலை பற்றி நிறைய வசனங்கள் சொல்லலாம். நிறைய வசனம் சொல்லிட்டே போகலாம். அதாவது முதல்ல நம்ம அந்த சீஷர்களுக்கு தரிசனமானார், பெண்களுக்கு தரிசனமானார், அப்போஸ்தலருக்கு தரிசனமானார், திபேரிய கடற்கரையில சீஷர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவர் தரிசனமானார். அடுத்தது 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். 500 பேருக்கு மேல. கவனிக்கணும், சிலருக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமானாரு, உயிர்த்தெழுந்துட்டு அப்படி போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் இந்த பூமியில சுற்றி தெரிந்தார். 40 நாள் அளவும் சுற்றி தெரிந்து இயேசு என்ன பண்ணாரு? தாம் உயிரோடு இருக்கிறவராய் சீஷர்களுக்கும் அநேகருக்கும் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் வெளிப்படுத்தினார், காட்சி கொடுத்தார். அப்போ இங்க 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். 9வது காரியம் பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15:8 வாசிப்போம். 1 கொரிந்தியர் அதே 15:8 எல்லாருக்கும் பின்பு பாருங்களேன், அநேகருக்கு தரிசனமானாரு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு 500 பேருக்கு மேல தரிசனமானார். கொரிந்திய பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுதுதான் இதை சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இல்ல 1 கொரிந்தியர் 15:8 முதல்ல எல்லாருக்கும் பின்பு 500 பேருக்கெல்லாம் தரிசனம் ஆயிட்டாரு. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பவுலுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமானார் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி. அப்பதான் ஆண்டவர் சந்திக்கிறார் அவனை. அப்போ சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான்னு கேட்கிறார். ஆண்டவரே நீ யாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படிங்கிறார். அப்ப இவன் சொல்றான், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியாகிய எனக்கும் தரிசனமானார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறிச்சு ஆணித்தரமாக உறுதியாக அவன் சாட்சி பகர்கிறதை பார்க்கிறான். எனக்கும் தரிசனமானார், எனக்கும் தரிசனமானார் அப்படிங்கிறான். இந்த 12 அப்போஸ்தலரில் ஒருவன் அல்ல பவுல். ஆனா அவன் சொல்றான், நானும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்தத அந்த உயிர்த்தெழுதனுடைய தரிசனத்தை கண்டேன்கிறான். சரி, அடுத்தது இயேசு கிறிஸ்துவே சொல்றார் சாட்சி. என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 நான் சொல்றேன். அத மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என்ன அழகா ஆண்டவர் சொல்றார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசுவே சொல்றார். சாட்சிகளை பாத்தீங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்ட அருமையான உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன அந்த சாட்சிகளை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லையா? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு
அவருடைய சீஷர்களுக்கு தரிசனமானது, பெண்களுக்கு தரிசனமானது, எமாவு சீஷர்களுக்கு தரிசனமானது. பவுல் சொல்றான் எனக்கும் தரிசனமானார் அப்படின்னு சொல்றான் இல்லையா. கடைசியா இயேசுவே சொல்றாரு மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா, மரித்தேன் இப்போ உயிரோடு எழுந்திருக்கு இருக்கேன், இப்பொழுது சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். சரி, கிறிஸ்டாலஜில இயேசு கிறிஸ்தனுடைய மரணம், உயிர்த்தெழுதல் மிக முக்கியமானது. உயிர்த்தெழுதல் நம்ம பார்த்தோம். ஒரு காரியத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அதாவது இதுல நோட்ஸ்ல இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சர் நான் எங்களுக்கு இங்க நான் இருக்கும் பொழுது நடத்தினேன். இந்த மாதிரி ஒரு பிக்சரை நான் சார்ல்ஸ்க்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது, எப்ப மரித்தார், எப்போ அடக்கம் பண்ணப்பட்டார், அதாவது 6ஆம் மணி முதல் 12ஆம் மணி வரைக்கும் என்னாச்சு, இருள் உண்டாயிற்று, அதை நம்ம பார்க்கிறோம். அதாவது 3ஆம் மணி வேளையில சிலுவையில் அவர் அடிக்கப்படுறார். அப்படின்னா காலை 9 மணி, 4, 5, 6வது மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் என்னாச்சு, இருள் உண்டாயிற்று. அதுக்கு பிறகு சிலுவையிலிருந்து இறக்குறாங்க. 7, 6, 6ஆம் மணி நேரம், 7ஆம் மணி நேரம், 8ஆம் மணி நேரம். அதாவது மாலை 5 மணிக்கு மேல், அது கிட்டத்தட்ட 6 PM போட்டிருக்கு. ஜீசஸ் பாடி லைடு இன் எ டூம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பிக்சரை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, நீங்க அதை பார்த்துக்கலாம். ரைட், ஓகே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். ஒரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23, 24. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர் கையினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். கவனிங்க, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து உயிர்த்தெழும் பொழுது நடந்த சம்பவம் என்ன? கவனிங்க இந்த வசனத்தை. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை. அப்ப மரணக்கட்டு என்பதை இயேசு கிறிஸ்துவை கட்டி வைக்க முடியவில்லை. மனுஷனை மரணக்கட்டு கட்டி வைக்கிறது. ஆனா பைபிள் வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவை தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது, முடியாது. அவர் மரணத்தினால், நல்லா கவனிங்க, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது, முடியாம இருந்தது. மரணக்கட்டு அவரை கட்டி வைக்க முடியாமல் இருந்தது. அவரை தேவன் என்ன செய்தாராம்? மரணத்தின் கட்டப்பட்டிருக்கிற அவரை எழும்ப பண்ணினார். அவர் உயிர்த்தெழுந்தார். அதான் அந்த வசனம் சொல்லுது. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறவராக இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஓகே, ரைட், ரொம்ப சந்தோஷம். அடுத்த அந்த இப்போ கிறிஸ்டாலஜில ஆண்டவர் சிலுவையில மரித்தார்,
மரணத்தை பார்த்தோம், அடக்கம் பண்ணப்பட்டார் பார்த்தோம், உயிர்த்தெழுந்தார். ரைட். இப்போ இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? மீண்டும் வரப்போறார். அதுக்கு சாட்சி நம்ம பார்க்கிறோம். சரி, ஒன்று, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், மீண்டும் வருவார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 9-11 முடிய வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் இயேசு உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டது. அப்போ சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் இந்த பூமியில சுற்றி திரிந்து அதன் பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் பரலோகத்துக்கு. இல்லையா? எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, அவர் போகிற போது அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்காங்க சீஷர்கள் எல்லாம். அடடா, இவ்வளவு நாள் இருந்தாரு இயேசு நம்மோடு கூட, அற்புதங்களை செய்தாரு, வியாதியை சுகமாக்கினாரு, குஷ்ரோகியை சொஸ்தமாக்கினாரு, பேச முடியாத ஊமையை பேச செய்தாரு, நடக்க முடியாத முடவர்களை நடக்க செய்தாரு, சூம்பின கையுடையவனுக்கு கை வர செய்தாரு, கூனியா இருந்த 18 வருஷம் கூனியா இருந்த பெண்ணை நிமிரச் செய்தாரு, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் குணமாக்கினாரு, மரித்தோரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினாரு, எல்லாம் அற்புதத்தை செய்தாரு. இப்ப பரத்துக்கு போறாரே, நம்மளெல்லாம் விட்டுட்டு போறாரே. 3 வருஷம் அவரோடு கூட இருந்தார்களே, ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. வானத்துக்கு மேல அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, 2 பேர் வெண்மையான வஸ்திரம் தரித்த, அதாவது தேவ தூதர்கள். அந்த தேவ தூதர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று சாட்சி சொன்னது யாரு? தேவதூதர்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி சொன்னது முதல்ல யாரு? தேவதூதர்கள். இயேசு பிறந்திருக்கிறார் என்று சாட்சி சொன்னது யாரு? தூதர்கள். பாருங்களேன். அப்ப இயேசு மீண்டும் வருவார்னு தேவதூதர்கள் சொன்னாங்க, முதல்ல சாட்சி. ரைட். அடுத்தது 2வது 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கும் பொழுது நானே சொல்றேன், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதும் பொழுது தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். எப்படி வருவாரா? கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், யாரு? தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட என்றென்றும், ஆமா, மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம் அப்படின்னு சொல்றார்.
அப்போ முதல்ல தேவதூதர் சொல்றாங்க இயேசு மீண்டும் வருவார். ரெண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது சொல்றாரு இயேசு மீண்டும் வருவார், ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படி. சரி, மூன்றாவது யூதாவின் புஸ்தகம் 15ஆம் வசனம். யூதா இப்ப 2 சாட்சி கேட்டோம், இயேசு மீண்டும் வருவார்னு. தூதர்களுடைய சாட்சி, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது இயேசு மீண்டும் வருவார் அப்படின்னு பவுல் சொல்றார். மூன்றாவது யூதா தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிப்பதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட ஆமா திரும்ப வருகிறார் என்பதை முன்னறிவித்தார். அப்போ இயேசு மீண்டும் வருவார்கிறத யூதா சொல்றான். அப்போஸ்தலனாகிய யூதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமா இருக்கிற யூதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அநேக வேத பண்டிதருடைய கருத்து கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு ஒரு சகோதரன், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அல்ல, அந்த நிருபத்தை எழுதின யாக்கோபு இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன், யூதா ஒரு சகோதரன் என்று சொல்லுகிறார்கள் வேத பண்டிதர். ஓகே, அப்ப மூன்றாவது சாட்சி இயேசு மீண்டும் வருவார் என்பதற்கு யாரு? யூதா தன் நிருபத்தை எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆயிரம் பரிசுத்தவான்களோடு கூட வருவார் என்று சொல்லுகிறார். சரி, நான்காவது வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். எப்படி வர்றாரா? இதோ மேகங்களுடனே வருகிறார். சொன்னது யாரு? இயேசு வர்றாருன்னு அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவான் சொல்றாரு, இதோ மேகங்களுடனே இயேசு வருகிறார். பாத்தீங்களா? இயேசு மீண்டும் வருவார் என்பதற்கு சாட்சி என்ன அழகான சாட்சிகள் பார்த்தோம். 4 பார்த்தோம். இதோ மேகங்களுடனே வருகிறார். கடைசி 5வது வெளிப்படுத்தின விசேஷம் 22:7-20 பார்க்கும்போது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படிங்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்துவே சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கடைசியா அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நிறைவு செய்யும் பொழுது யோவான் 22:20 பார்க்கிறோம், மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவர் சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். இயேசு சொல்றார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். உடனே அதுக்கு பதில் ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய எதிர்பார்ப்பும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரத்திற்கு போயிருக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். அந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்கிற நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது அவரை நாம் சந்திக்க ஆயத்தமாக்க வேண்டும். இயேசு மீண்டும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவார். ரைட், சரி. அடுத்தது நிறைவு பகுதிக்கு வர்றோம். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளலாமா? ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முந்தி என்கிட்ட ஒரு எகோ விட்னஸ்காரர் ஒரு வீட்டுல இருந்து நான் பேசும் பொழுது என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இவர் வந்திருக்காரு, இப்படி இங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. நான்
போன உடனே நிறைய வசனத்தை சொன்ன அப்படி அவங்க அப்படி ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க. டப்பு 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 டப்புன்னு பாருங்க. பிதாவாகி தேவன் அவர் தான் கடவுள், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவ்வளவுதான் அப்படின்ட்டு அப்படி அப்படியே சொல்லிட்டே போனாங்க. நான் என்னால முடிந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் மனப்பாடம் அந்த வசனத்தை வச்சிருக்காங்க, நான் முடிந்த அளவுக்கு அந்த வசனத்தெல்லாம் என்னால முடிந்த அளவுக்கு சொன்னேன். கொஞ்சம் வசனத்தை சொன்னேன். ஆனா அவர்களுக்கு என்னால சரியா பதில் அளிக்க முடியவில்லை உண்மையாகவே. அப்பொழுது நான் கொஞ்சம் சின்ன வயசு, அப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நைட் எனக்கு தூக்கம் இல்லை. பைபிள் எடுத்தேன், கண்காலசனை பார்த்தேன். திரும்ப 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 இயேசு கிறிஸ்துவை அவன் கேட்ட ஒரு கேள்வி கடைசியா, இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் எங்க சொல்லியிருக்கார், இயேசு கிறிஸ்து இவை வணங்கினார் அல்லது என்னை வணங்குங்கன்னு எங்க சொல்லியிருக்கார் இப்படி கேட்டாங்க. அப்போ எனக்கு அந்த டைம்ல சரியா சொல்ல முடியல. பிறகு நான் வீட்டுக்கு வந்த பிறகு, இது ரொம்ப வருஷம், சின்ன வயசு அப்ப எனக்கு, ஊழியத்துக்கு வந்த கொஞ்சம் ஆரம்ப நாட்கள்னு வைங்களேன், தூக்கமே வரல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு. அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தேன். அதன் விளைவாக அநேக வசனங்களை நான் கண்டுபிடித்தேன். அதன் பிறகு தியாலஜி நான் டீச் பண்ணும் பொழுது, சிஸ்டமேட்டிக் தியாலஜி டீச் பண்ணும் பொழுது, கிறிஸ்டாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டை நான் போதிக்கும் பொழுது, அதை டீச் பண்ணும் பொழுது, நிறைவாக முடிவு பகுதியாக, முடிவுரையாக, இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக அநேக வசனங்களை நான் எடுத்தேன். எனக்கு தெளிவா ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த கிறிஸ்டாலஜில அந்த வசனத்தை நான் அதிகமா சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா, இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், மீண்டும் இயேசு வரப்போறார். உண்மை, சத்தியம், மாறாத பிரமாணம். ரைட். இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளலாமா? உங்க ஸ்டடி நோட்ஸ்ல இருக்கும், தொழுது கொள்ளலாமா? தொழுது கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். இயேசு கிறிஸ்து தேவனாகவும், அதாவது கடவுளாகவும், கர்த்தராகவும், ஆண்டவராகவும் இருக்கிறார். முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் ஏன் தொழுது கொள்கிறோம்? தேவனாக, கடவுளாக, கர்த்தராக, ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அவரை மக்கள் தொழுது கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம், பணிந்து கொள்ளலாம், வணங்கலாம், ஆராதிக்கலாம். எப்படிங்க? தொழுது கொள்ளலாம், பணிந்து கொள்ளலாம், வணங்கலாம், ஆராதிக்கலாம். சரி, வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன திருத்தம், தொழுது கொண்டவர்கள், திருத்திக் கொள்ளுங்க, கொண்டவர்கள். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டவர்கள். இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். முதலாவது, ஃபர்ஸ்ட், எனக்கு உண்மையாவே ஆண்டவரை தொழுது கொள்ளலாங்கிற வசனத்தை எடுப்பதிலும் அவர் தேவன் என்று நிரூபிப்பதிலும் ரொம்ப ஆர்வமுடையவனா இருப்பேன் நான். அழகா இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்பது சொன்னதாகவே யூதர்களே சொல்றாங்க. இல்ல, நீ உன்னை தேவன் சொல்றதுனாலதான் கல்லறிகிறோம் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் இன்டைரக்டா சொல்லிட்டார். அது நம்ம அத விளக்கம் சொல்லணும் அவங்களுக்கு. அது நம்முடைய கடமை. எகோ விட்னஸ்காரங்க இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, அவரை தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டவர்கள். ஃபர்ஸ்ட், மத்தேயு 2:11 சாஸ்திரிகள் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக என்ன செய்தார்கள்? சாஸ்திரிகள் வந்தார்கள் இல்ல? சரி, கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள சாஸ்திரிகள் வர்றதை நம்ம பார்ப்போம். சரியா? வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? பைபிள் வசனம் சொல்லுது, மத்தேயு 2:11 வாசிப்போமா? அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, எதை?
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த குழந்தையை அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு அந்த குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துக்கு காணிக்கையாக வைத்தார்கள். கவனிங்க, சாஸ்திரிகள் என்ன செய்தார்களா? அவரை சாஸ்திராங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். அது ஈஸி டு ரீட் வெர்சன் என்கிற ஒரு ஆங்கில வேதாகமத்தின் மொழிபெயர்ப்புல சொல்லி இருக்குது. ஞானிகள் குழந்தையை தாழ விழுந்து வணங்கினார்கள். இன்னொரு பொது மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, நெடுஞ்சாங்கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். நெடுஞ்சாங்கிடையாய் அப்படியே படுத்து முகங்குப்புற விழுந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? வணங்கினார்கள். இந்த ஒவ்வொரு மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது பணிந்து கொண்டு வணங்கினார்கள். ஆங்கிலத்துல நம்ம பார்க்கும் பொழுது NKJV-ல he fell down and worshiped him. fell down அப்படியே கீழே தரையில விழுந்து. NIV-ல and they bowed down and worshipped him. bowed down and worshipped him. அப்படியே தலையை தாழ்த்தி தலை தரையில படும்படி அப்படியே கீழே தங்களை தாழ்த்தி அவரை ஆராதித்தார்களாம். ஆராதித்தார்கள் இல்ல, தொழுது கொண்டார்கள். முதல் குழந்தையா இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள், வணங்கினார்கள். இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளலாம். ரைட். ஒன்று. இரண்டாவது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மத்தேயு 8:2 அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலாகும். ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவர் என்ன செய்யறான்? ஒருவன் வந்து அவரை பணிந்து a leper, NKJV-ல a leper came and worshipped him. NIV-ல a man with leprosy came and knelt before him. ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து கொண்டான், முழங்கால் படிட்டான். அப்போ ஆண்டவரை தொழுது கொண்டான் அந்த குஷ்டரோகி. 2. மூன்றாவது, மத்தேயு 9:18 தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆனாலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு ஆண்டவர் வந்து கையை வச்ச சுகமாவா என் மகள் வந்து சுகமாக முடியும், உயிர் பெற முடியும், செத்த பெண் உயிரோடு வர முடியும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அப்போ அந்த தலைவன் வந்து அவரை பணிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கார். அவரை பணிந்து கொண்டு வணங்கி. ரைட். 4வது, மத்தேயு 14:33 அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அதுல முதல்ல இருந்தே பார்த்தா மத்தேயு 14:30 பார்ப்போமே. காற்று பலமாய் இருப்பதை கண்டு பயந்து பேதுரு வந்து கடலை நடக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் தண்ணியில் நடந்து வரணும், கட்டளையிடும். சரிப்பா, வாப்பா பேதுரு, வா, தண்ணியில நடந்து வா. கடல்ல நடந்தான். அதாவது கடல்ல, அதுவும் அலை உள்ள கடல்ல தண்ணீர்ல நடந்த உலகத்திலே ஒரு மனுஷன் இருப்பான் என்று சொன்னால் அவன் பேதுரு தான். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தான், நீ நட அப்படின்னு. நடந்து வந்துட்டே இருக்கான். திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அவன் காற்றை பார்த்தான், கடலை பார்த்தான், பயந்துட்டான்.
கொந்தளிப்பை பார்த்தான். பார்த்து பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றான் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் தண்ணியில கடல்ல இருந்து படகுல ஏறிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இயேசு படகுல ஏறின உடனே அதுக்கு பிறகு தண்ணி மோதி அடிக்கல, படகுல கடல் கொந்தளிக்கல, காற்று வீசல. படகுல 2 பேரும் ஏறின உடனே, இயேசு கால் வச்ச உடனே அமைதல் உண்டாயிற்று, காற்று வீசல. அடுத்த வசனம், அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, இப்ப அறிக்கை பாருங்க. அப்ப படகுல இருந்தவங்க, ஏன்னா அவங்க ரொம்ப சேதமடைகிற அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கல்ல. அப்பதான் இயேசு கடல்ல நடந்து வந்தார். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த அற்புதத்தை பார்த்துட்டு காற்று அமைதலாயிடுச்சு, அலை நின்றுச்சு, அப்படியே ஒரு ஸ்டில் வாட்டர் ஆயிடுச்சு. அப்ப அந்த படவில் இருந்தவர்கள் இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன். நல்லா கவனிங்க, அறிக்கை பாருங்க. இத பார்த்த உடனே அவங்க சொன்னது, மெய்யாகவே நீ சாதாரண ஆள் இல்ல, சும்மா ஏதோ ஒரு தீர்க்கதரிசி இல்ல, சும்மா ஏதோ வந்தார் ஒரு முக்கியமான ஒரு நல்ல மனுஷனா அற்புதம் செய்கிறவர் அல்ல. நீ யாரு? மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஏன்? அவர் தேவனுடைய குமாரன், கடவுளுடைய குமாரன், தேவனுக்கு ஒப்பானவர், தேவன். ஆகவே மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள், வணங்கினார்கள், தொழுது கொண்டார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். சரி, அடுத்தது ஐந்தாவது காரியம். மத்தேயு 15:25 நானே அதை வாசிக்கிறேன். கானானிய பெண் அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆண்டவரே நீ எதை செய்யணும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டாள், தொழுது கொண்டாள். ஆறாவதாக மார்க் 5:6 பிசாசு பிடித்திருந்தவன் இயேசுவை தூரத்தில் கண்ட பொழுது ஓடி அவரை பணிந்து கொண்டு, பிசாசு பிடிச்சிருந்தவனு என்ன பண்ணான்? ஓடி அவரை பணிந்து கொண்டு. பிசாசு சில வேளைகளில நம்ம துரத்தும் பொழுது எதிர்க்கும், எதிர்த்து பேசும். அது நான் போறேன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். பணிந்து கொள்ளுகிற பிசாசுங்கிறது ரொம்ப ரேர். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, இயேசுவை தூரத்தில் கண்ட போது ஓடி அவரை என்ன செய்தான்? பணிந்து கொண்டு அவரை வணங்கி, அவர் ஆராதிச்சு, அவர் தொழுது கொண்டிருக்கிறது. லூக்கா 8:41 லூக்கா 8:41 வாசிக்க கேட்போம். ஒரு ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்கிறவன், ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பெயருள்ள ஒருவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தை மரண அவஸ்தையாயிருந்து தன் வீட்டுக்கு வரும்படி, ஆமா, என்ன செய்தானா? அவன் ஜெப ஆலய தலைவன் யவீரு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, அப்படிதான் வருது, இயேசுவின் பாதத்தில் விழுந்து
அப்ப இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ள தகுதி உள்ளவர், ஆராதனைக்குரியவர், வணக்கத்துக்குரியவர். மரியாள் அல்ல, யோசேப் அல்ல, தேவதூதர்களும் அல்ல. யோவான் வெளிப்படுத்தும் விசேஷத்துல தேவதூதனுடைய பாதத்துல விழுந்து வணங்கும்போது, எப்பா நீ என்னை வணங்காத, கடவுள் ஒருவர் தான் வணங்கணும், நானும் உன்னை போல சகோதரர்ல ஒரு ஊழியக்காரன் தான் அப்படிங்கிற. தேவதூதரும் வணக்கத்துக்குரியவர்கள் யாருமே இல்லை. ஆனால் பிதா, குமாரன், பசுத்தாவியானவராகிய 3 ஆழ்த்தத்துவங்கள் உள்ள ஒரே ஒரு தேவன் வணக்கத்துக்குரியவர். அதில் குமாரனாகிய தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வணக்கத்துக்குரியவர். ஆகவே அவருடைய பாதத்தில் விழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது யோவான் 9:35-38 முடிய, யோவான் 9ஆம் அதிகாரம் 35-38 முடிய. இங்கே கண் தெரியாத ஒரு, கண் பார்வை இல்லாத ஒரு மனுஷன், அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவன் ஆண்டவரால் சுகமாயிட்டான். சுகமான உடனே மீண்டும் அவன் ஆண்டவர் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் பொழுது அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் ஆண்டவர், அவன் கண் பார்வை கிடைச்சிருச்சு. இப்ப அவர் சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். இப்ப பாருங்க, இயேசு கேட்கிறார் அவன்கிட்ட, எப்ப நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில், அந்த தேவனுடைய குமாரனாகிய அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கிறதற்கு அவர் யார் எனக்கு தெரியல. ஓ அப்படியா, ஆண்டவர் சொன்ன உடனே கேட்கிறான், அந்த தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கு அவர் யார் தெரிந்து கொள்ள ஆசையா இருக்கான். அவர் யாரு? அப்ப இயேசு சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய். எப்படிங்க ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட பேசிட்டே இருக்கார், நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிற அவர்தான் நான் என்றார். நான் அவர்தான், உன்னுடனே பேசுகிற உன்னுடனே பேசுகிற அவர்தான் நான். அவர்தான் உன்னுடனே பேசுகிற அவர்தான் நான் தான். உன்னுடனே பேசுகிற அவர் நான் தான், அதனுடைய மீனிங். அப்புறம் உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அவன் கேள்வி பார்த்தீங்களா, நான் விசுவாசிக்க முடியாது, தேவனுடைய குமாரன் யாரு இல்ல, உன்னோட பேசுற அவர்தான்ப்பா நானு, அவர்தானா, அவர்தான். உடனே அவன் என்ன சொல்றான், கண் திறக்கப்பட்ட குருடன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான், கும்பிட்டான், வணங்கினான். சரி, அடுத்தது மத்தேயு 28:9 பெண்கள் அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதத்தை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து, நான் இப்ப அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவரை, நான் உயிர்த்தெழுந்துட்டேன் போய் சொல்லு போங்க அப்படின்னு பெண்கள்கிட்ட இந்த தேவதூதர்கள் சொல்றான். தேவதூதர்கள் சொன்ன உடனே ஓடி போறாங்க. அப்போ ஆண்டவர் தாமே வழியில இந்த பெண்களுக்கு தரிசனமாகி ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்போ அவர்கள் கிட்ட வந்து அவருடைய பாதங்களை தழுவி அவர் என்ன செய்தார்கள், பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது மத்தேயு 28:16-17 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள், அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. மத்தேயு 24 லூக்கா 24:51-52 முடிய வாசிப்போம். லூக்கா 24:51-52 முடிய கவனிங்க. லூக்கா 24:51-52 முடிய.
லூக்கா 24:51-52 முடியும். அவர்களை ஆசீர்வதிக்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பதாக அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு, நல்லா கவனிச்சிங்களா? அவர்களை விட்டு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போறாரு. ஆண்டவர் என்ன செய்த வசனம் சொல்லுகிறது? அவர்கள் அவரை பணிந்து கொண்டு அந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து ஆமா, நாடோறு தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். அப்ப என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலைக்கு வந்து அங்கே அவர்களை கண்டு பணிந்து கொண்டார்களாம். இயேசு பரத்துக்கு போனார். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த பிறகும் பணிந்து கொண்டார்கள். தரிசனமாகும் பொழுதும் பணிந்து கொண்டார்கள். அதற்கு முன்பு மாம்சத்தில் வாழ்ந்த அந்த 3 வருஷத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள். பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதும் பணிந்து கொண்டார்கள். எபிரேயர் 1:6 தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். சரி, அது வாசிக்க வேண்டாம். அடுத்தது யோவான் 5:22-23 குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலர் 9:10-14 முடியும். இது நீங்க நான் கொஞ்சம் கவனிக்கணும். அப்போஸ்தலர் 9:10-14 முடியும். இயேசு கிறிஸ்துவ அதாவது தொழுது கொள்ள வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்றாங்களே. தமஸ்குவிலே இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அன்னியாவே அவன் ஆண்டவரே இது அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்கிற பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா வந்து அதாவது சவுல் இடத்துல வருவதையும் தான் பார்வை அடையும்படிக்கு கைகளை வைத்தா அவனுடைய கண்ணு தெரிஞ்சிடும். கண்ணு தெரியாம இருக்குது, கண் கிடைச்சிரும், பார்வை கிடைச்சிரும்னு சொன்னாங்க. அதற்கு அனனியா இப்ப சொல்ற, ஆண்டவரே இந்த மனுஷன் ரொம்ப பொல்லாத மனுஷனே, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வந்தானே, அப்படி கீழே விட்டு வாசிக்கும். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி. அப்ப என்ன, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யார் யார் தொழுது கொள்ளுகிறார்களோ அங்க அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொண்டார்கள். கவனிங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்போ சவுல் எதுக்கு போனா, இயேசு கிறிஸ்து நாமத்தை நாமத்தை தொழுது கொள்ள யாவரையும் கட்டும்படிக்குதான் வந்திருக்கான். அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்படி, கட்டி கொண்டு போகும்படி வந்திருக்கான். எதனால? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுறதுனால. கவனிச்சிங்களா? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் தொழுது கொள்ளப்படக்கூடிய நாமம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் தொழுது கொள்ளுவதற்கு தகுதியுள்ள ஒரு நாமம், தகுதி உள்ள ஒரு கர்த்தர், தகுதி உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அடுத்தது 1 கொரிந்தியர் 1:1-2 முடிய வாசிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல் சகோதரனாகிய சொஸ்தனேகும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாகும்படி தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது நிருபத்தை எழுதுறார் அப்போஸ்தலர் பவுல். 1 கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது கர்த்தராகிய இயேசு நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எழுதுகிறதாவது.
அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொண்டார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும், பரத்துக்கு போன பிறகும், நிருபத்துல பவுல் எழுதுறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொண்டார்கள். தொழுது கொள்கிற அனைவருக்கும் நான் எழுதுறேங்கிறார். சரி, பிலிப்பியர் 2:10-11 நான் வாசிக்கிறேன். முழங்கால் யாமும் அவருக்கு முன்பாக என்ன ஆகும்? முடங்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில். சரி, கடைசியா வெளிப்படுத்தின விசேஷத்துல 5:8-10 முடிய பார்க்கும்போது, 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அந்த ஆட்டுக்குட்டியானவரை பணிந்து வணங்கினார்கள். அதாவது NKJV சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த fell down lamp, fell down before the lamp, ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக விழுந்து வணக்கமாய் வணங்கினார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1-4 முடிய, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். 22:16 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 22:14 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு என்று எழுதுகிறார். சரி, இதோடு நான் நிறைவு செய்கிறேன். இந்த கிறிஸ்டியாலஜி முடிகிறது. கடைசியா இத்தனை பேர் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 18 இது பார்த்தோம். 19வது பார்க்கும் பொழுது, இன்னும் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறார்கள். கடைசியா 20வது குறிப்பு நான் முடிக்கிறேன். நாமும் அவரை தொழுது கொண்டு அவரை ஆராதிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளலாமா? தொழுது கொள்ளலாம். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்ட நபர்களை பார்த்தோம். யாரெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்கே இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டார்கள்? 3 வருஷ ஊழிய பாதையிலும் சரி, அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் சரி, அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் சரி, அவரை தொழுது கொண்டார்கள். கவனிங்க, கடைசி உங்க நோட்ஸ்ல இருக்கு, இன்னும் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறார்கள். 20வது குறிப்பு, நாமும் அவரை தொழுது கொண்டு அவரை ஆராதிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய சபையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை ஆராதிக்கிறோம். வீடுகளிலே இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டு அவரை ஆராதிக்கிறோம். எல்லா இடங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டு ஆராதிக்கிறோம். ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ள தகுதியுள்ளவர். அவர் தேவனே, அவர் கடவுளாக தேவனாக இருக்கிறார். ஆனபடினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்குகிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆராதிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய இல்லங்களிலும் சரி, நம்முடைய திருச்சபைகளிலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ளுதலுக்கு, ஆராதிப்பதற்கு, வணங்குவதற்கு, வணக்கத்துக்கு உரியவராக, அவரை வணங்குவதற்கு அவர் தகுதி உள்ளவராய் இருக்கிறார். காரணம், அவரே கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை தொழுது கொள்கிறோம், அவரை வணங்குகிறோம். இன்றைக்கும் இப்பொழுதும் அவரை நாம் தொழுது கொள்கிறோம், வணங்குகிறோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? கிருபை உள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ளுதலுக்கு தகுதி உள்ளவராக, ஆராதிப்பதற்கு தகுதி உள்ளவராக, வணக்கத்துக்கு உரியவராக, ஆராதனைக்குரியவராக, ஆராதிப்பதற்கு தகுதி உள்ளவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், தொழுது கொள்ளுகிறோம். இந்த கிறிஸ்டாலஜி சப்ஜெக்டை, இந்த நிறைவு பகுதியை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், அன்பின் பிதாவே, ஆமென். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Okay, do we have Thank you, sir. questions? ஏதாவது questions, கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம்.
ஒருத்தரையும் பார்க்கவே முடியல, யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியல. சார் எப்படி? குட் ஈவினிங் சார். நான் நியூஸ் குட் ஸ்டூடெண்ட். ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரொம்ப நான் சந்தோஷம். குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஸ்தோத்திரம். ஸ்டேட் வணக்கம். ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் சார். டீச்சரா இருக்கேன் சார். ஓ, ரொம்ப சந்தோஷம். ஆப்னர் ஸ்டூடெண்ட். அவன் மூலமா சரி எனக்கு படிக்கணும்னு ஆர்வம். நான் ஹிந்துல இருந்து ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிருக்கேன். வெரி குட், வெரி குட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால சார் சொன்னாரு இந்த மாதிரி கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் வீக் ஜாயின் பண்ண முடியல. சரி இந்த வீக் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வேற. சரி சரி. இப்ப எப்படிமா இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா புரிஞ்சிருக்கும்ல? புரிஞ்சுது சார். இந்த கிறிஸ்டாலஜி அதுதான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேட்டேன் சார். ஓகே புரிஞ்சுது. தொழுது கொள்ளலாம். ரைட் ரைட். ஆமா, இயேசு கிறிஸ்துவை வணங்கலாம், தொழுது கொள்ளலாம். அவர் கடவுள். ரைட். ஓகே சார். ஆராதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். ஓகே சார். யாராவது எதுவும் டவுட்ஸ் அல்லது பேசுனதுல ஃபீட்பேக் மாதிரி எது இருந்ததுன்னா சொல்லலாம். சார்ல்ஸ்? ஸோ எனக்கு வந்து இந்த என்னோட காலேஜ் படிக்கும்போது இந்த நம்ம சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு கிளாஸ் வரும், அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு கிளாஸ் நடக்கும், அப்புறம் அடுத்த கிளாஸ் வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச்னு ஒரு கிளாஸ் வரும். ஸோ அந்த மாதிரி போன வாரம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இது ஓவர்வியூ பார்த்தோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்னா சர்வேயோட இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு கிறிஸ்டாலஜி. இன்னைக்கு ஆக்சுவலாக ஏஞ்சலாலஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது. அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. காலேஜில் வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் நம்ம பேரலா படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சூப்பர். ரொம்ப சந்தோஷம். அந்த மேம் சாட்சி நல்லா இருந்துச்சு, புதுசா வந்திருக்காங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ராதா. பிரைஸ். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் கர்த்தர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க பாஸ்டர்? ஆமா, இயேசு கிறிஸ்து தேவனாகவும் கர்த்தராகவும் ஆண்டவராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாஸ்டர். ஆமா. என் தேவனே என் ஆண்டவரே சொல்லி கொடுத்தீங்க. ஆமா, தோமா கூட என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்றான். சங்கீதம் 2 பாஸ்டர். கர்த்தரையும் அவரு அபிஷேகம் பண்ணினவரையும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த வந்துச்சுங்க. அப்ப கர்த்தருங்கிறது எப்படி அப்படிங்கறது கேட்டா பாப்பா டவுட். திரியேக தேவனை பத்தி சொன்னனுங்க, நீங்க அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல அழகா போட்டிருக்கு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்போ தாவீது சொல்றான், அதாவது சங்கீதத்துல உள்ளத புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் நடபடிகள்ல தாவீது சொல்றத அது மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது அப்படிங்கிறது யாரை குறித்து அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனா எப்படி இருக்க முடியும்னு அந்த இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் யாருன்னா கர்த்தர் தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்துல கூட பைபிள் வசனத்தின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக சொல்லி முடிக்கிறோம். அது பைபிள்ல உள்ள ஒரு வசனத்தை தான் நம்ம அது சொல்றோம், வசனம் தான். ஆமா, அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, கர்த்தர் அப்படிங்கிறது இருக்குது. தேவன் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் வசனத்துல இருக்கு. அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அப்படிங்கிறது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கட்டுமாமா? 2 கொரிந்தியர் 13:14 நானே வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.
இதைத்தான் நம்ம சர்ச்சிலையும் சரி எல்லா உலகம் முழுவதும் உள்ள சர்ச்சில் கடைசியா முடிக்கும் பொழுது பெனடிக்ஷன் இதை சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் கூறுவது. இதே வசனம் தான் 2 கொரிந்தியர் 13:14. ஆமா, அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னாலே அவர் கர்த்தர்னு வந்துடுறார். யாவே, பழைய ஏற்பாட்டுல யாவேங்கிறவர், புதிய ஏற்பாட்டுல யஷுவா, யஷுவா அப்படின்னு எபிரேய மொழியில யஷுவா, அதாவது யஷுவா இயேசு அப்படிங்கிறத வர்றார். கிறிஸ்துனா மேசியா, மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம். ரைட். இயேசு கிறிஸ்து தேவனாகவும் கர்த்தராகவும் இருக்கிறார், ஆண்டவராகவும் இருக்கிறார். ஓகே, கிளியர் ஆயிடுச்சாமா? சரி, அவரை தொழுது கொள்ளலாம். சரி, அவரை தொழுது கொள்ளலாம். ஓகே பாப்பா, சரியா? ரைட். பிரைஸ்